வணக்கம் லைவான் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் ரோமியோ. அருமையான ஒரு டைட்டிலில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு. இதில் விடிவி கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் வந்து இதை நடிச்சிருக்கிறாங்க. இந்த கதை வந்து ஓப்பனிங்லேயே என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு கலவர பகுதியாக அந்த பூமியை காட்டுறாங்க. அதில் வந்து 2 சிறு பிள்ளைகள் வந்து அந்த கலவரத்தில் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. அந்த சிறுவர்கள் யாருன்னு சொன்னால் அண்ணன் ஒரு தங்கச்சி. அந்த கலவரத்தில் அந்த தங்கச்சி வந்து காணாமல் போயிடுறா. அவருடைய பாதிப்பு, அந்த நெருப்பு, இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அந்த ஒரு பைத்தியமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மனநிலையே மாதிரி இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியோட சம்பவம். ஸோ என்னென்னா, தங்கச்சி இழந்த இழப்பில் வாழக்கூடிய ஒரு கதாநாயகன். அப்படியே அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிறாரு, காதலிக்கிறாரு. அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கணும் கேட்குறாரு. அந்த பெண்ணையும் திருமணம் முடிச்சிடுறாரு. ஆனால் வாழ்க்கை எப்படி போச்சு தாம்பத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு குட் டச்சும் இல்லை, பேட் டச்சும் இல்லை அப்படின்னு ஒரு சன்னியாசியான ஒரு துறவரம் பூண்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வளர. அப்படி ஒரு கட்டத்தில் வரும்போது அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, அவளுக்கு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கணும், வரணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆம்பிஷன், ஆசை எல்லாமே. அதுக்கு முட்டுக்கட்டியாக தன்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லும் போது, தனக்கு அமைந்த கணவனும் வந்து இப்படி இருக்கிறான், பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கதாநாயகி. ஆனால் அவள் மனைவியாக வரும்போது அவருடைய ஆம்பிஷனை தெரிஞ்சிருந்து கதாநாயகன் விஜய் ஆண்டனியை ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணி, அதன் பிறகாவது தன்னை வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா இந்த பெண்ணுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிறு திரைப்படம் எடுக்கிறாரு. அந்த திரைப்படத்துடைய படம் பேர் தான் ரோமியோ. அது ரோமியோவில் வந்து என்ன பண்ணுறா, இடையில ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறார். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நான் தான் நடிப்பேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாரு. அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் அவரே கதாநாயகன் நடிக்கிறாரு. அந்த கதாநாயகன் நடித்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த கதைக்கு ஏற்றாற்போல் வந்து ஒரு இன்டிமேசி இல்லை அவங்கள்ட்ட. கதாநாயகனுக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடியது கெமிஸ்ட்ரி இல்லாமல் வந்து போயிடுது. இதை வேற ஒரு கதாபாத்திரமாக வந்து விக்ரம் அப்படின்னு ஒரு தொலைபேசி வழியாக ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பில் வந்துட்டு நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் அருமையாக வருவீங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பில் பேசின விக்ரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து இவர் கவரப்பட்டு அவன் மேலேயே காதல் கொள்ளக்கூடிய ஒரு சூழலெல்லாம் வந்து இதெல்லாம் வருது. இந்த மாதிரிலாம் ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. கடைசியில் வந்து அவர் 2 பேரும் சேர்ந்தாங்களா, இந்த திரைப்படம் எடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கதை. ஆனால் இந்த படத்தில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, அவர் ஓப்பனிங்கில் சொன்ன அந்த பாதிப்பை ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய தங்கச்சி நேரில் வரும்போது ஒரு எமோஷன் இருக்கணுமா, இருக்கக்கூடாதான். அப்போது தங்கச்சியை பார்க்கும் எந்த எமோஷனுமே இல்லை. அப்போ இந்த கதையை சொல்ல வந்ததுக்கு உண்டான அர்த்தமும் என்னன்னு தெரியல. இப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து இதில் நிறைய வந்து குறைகள்லாம் சொல்லலாம். மற்ற காட்சிகளை வந்து இந்த சினிமா எடுக்கிற கதை, டான்ஸு இதெல்லாம் கூட தூக்கிட்டு இந்த தங்கச்சினுடைய போர்ஷனை கொஞ்சம் சேர்த்துருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்வையாளராக எங்களுக்கு தென்பட்டுச்சு. மொத்தத்தில் இந்த ரோமியோ இது ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லலாம். நன்றி. மீண்டும் ஒரு திரை நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.